Okay, இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா part 8 how to convert merged PDF using PdfSharp package in Visual Studio 2022. So multiple PDF ஃபைலை வந்து ஒரு சிங்கிள் ஃபைலாக வந்து எப்படி மெர்ஜ் பண்ணலாம், அது வந்து எப்படி நம்மளுடைய PdfSharp பேக்கேஜ் யூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டுடேஸ் அஜெண்டாவில் merged PDF using PdfSharp package in Visual Studio 2022 code explanation, merged PDF using PdfSharp package in Visual Studio 2022 demo session. சரி, இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு மெர்ஜ் PDF யூஸிங் PdfSharp பேக்கேஜ் யூஸிங் Visual Studio 2022 அதோடைய கோட் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா Visual Studio 2020ஓட கோடு இருக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸிங் சிஸ்டம் கிளாஸஸ் ஜெனரிக் சிஸ்டம் IO சிஸ்டம் லிங்க் சிஸ்டம் டெஸ்ட் சிஸ்டம் த்ரெட்டிங் டாஸ்க். நெக்ஸ்ட் வந்து இதான் இம்பார்ட்டன்ட் பேக்கேஜ் யூஸிங் PdfSharp.pdf யூஸிங் PdfSharp.pdf.io. யூஸிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் லைக் கன்சோல் ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் எக்ஸப்ஷனுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் சிஸ்டம்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூஸிங் சிஸ்டம் கலெக்ஷன் ஜெனரிக் யூஸ் பண்ணால் ப்ரொவைட் கிளாஸஸ் ஃபார் ஜெனரிக் கலெக்ஷன் சச் அஸ் டெக்ஸ்ட் அண்ட் டிக்ஷனரிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சிஸ்டம் IO இதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஃபெசிலிட்டேட்ஸ் ஃபைல் அண்ட் டைரக்டரி ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம், இன்க்ளூடிங் ரீடிங் அண்ட் ரைட்டிங் பர்பஸ்க்காக நம்ம வந்து ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த எரர் ஃபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். system.link எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா லிங்க்ன்ற பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இன்டெகிரேட்டட் கொரி, இது கேப்பபிலிட்டிஸ் ஃபார் டேட்டா மேனிப்புலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து யூஸிங் system.disk இது யூஸ் பண்ணுறோம்னா ப்ரொவைட் த கிளாஸஸ் ஃபார் கேரக்டர் என்கோடிங் அண்ட் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் system.threading டாஸ்க் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா சப்போர்ட் அசின்க்ரனஸ் ப்ரோக்ராமிங் அண்ட் பேரலல் ஆப்ரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் PdfSharp.pdf எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கண்டெய்னர் கிளாஸஸ் ஃபார் கிரியேட்டிங் அண்ட் ப்ராசஸிங் PDF டாக்குமெண்ட்காக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் PdfSharp.pdf.io எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கண்டெய்ன்ஸ் கிளாஸஸ் ஃபார் ஓப்பனிங் அண்ட் ரீடிங் PDF ஃபைல்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்மளோட ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா மெர்ஜ்டு PDF கன்வெர்ட்டர், அதாவது நம்ம நேம் ஸ்பேஸில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தா இன்டர்னல் கிளாஸில் தான் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வாய்ட்மெண்ட் string.argument இதான் வந்து நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ நேம் ஸ்பேசஸ் merged PDF converter defines a namespaces and named merged PDF converter to organize the code logically அப்படி சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டிக்ளேர் ஏ கிளாஸ் நேம்டு ப்ரோக்ராம் வித் இன்டர்னல் ஆக்சஸ் மாடிஃபையர் மீனிங் இட் accessible only within the same assembly language தான் ரன் ஆகும்னு சொல்ல வராங்க. தட் இஸ் இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் ரன் ஆகும்னு சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் வாய்ட்மெண்ட் string.argument பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த C# அப்ளிகேஷன். த மெயின் மெத்தட் இஸ் கால் ஃபார் when the program start. இதான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதில் தான் வந்து கோடிங் கொடுத்து ரன் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்புட் ஃபோல்டர் ஸ்ட்ரிங் அவுட்புட் ஃபைல் ஃபோல்டர். ஸோ ரெண்டு ஃபைல் போட்டு பார்த்துருக்கு. ஒன்று வந்து என்னுடைய டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்புட் மெர்ஜ் PDF ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவுட்புட் பார்த்தீங்கன்னா மெர்ஜ்டு PDF சொல்லிட்டு ரெண்டு டைரக்டரி ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்புட் ஃபோல்டரை பார்த்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஸ்பெசிஃபை த டைரக்டரி கண்டெயின் த PDF ஃபைல் டு பி மெர்ஜ்டு. ஓகே, நெக்ஸ்ட் அவுட்புட் ஃபைல் எது கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெசிஃபை த பாத் வேர் த மெர்ஜ்டு PDF வில் பி சேவ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா ஒரு 10 PDF ஃபைல் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு 10 ஃபைலை வந்து என்னென்னா மெர்ஜ் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் ஃபைலாக வந்து அவுட்புட்டில் வந்து நம்ம கொடுக்கும். ஓகேவா, ஸோ அது எப்படின்னா இப்போ நான் மெர்ஜ் எனக்கு அவுட்புட் டேரெக்டில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் மெர்ஜ் PDF தான் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் சேவ் ஆகும்போது ஃபைல் பார்த்தீங்கன்னா merged.pdf நேமில் தான் சேவ் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் PDF ஃபைல் ஈக்குவல் டு directory.get files இன்புட் ஃபோல்டர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கோட் சொல்ல start.pdf ஃபைல் மட்டும் தான் அதை எடுத்துக்கும் ஸ்ட்ரிங்கில். இதில் பார்த்தீங்கன்னா அரேயில் தான் ரன் ஆகும். ஏன்னா மல்டிபிள் ஃபைலும் போது நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து அரேயில் தான் வந்து ஃபைல் வந்து ரன் ஆகும். ஸோ ரிட்ரைவ் ஓகே PDF ஃபைலில் எது கொடுக்கணும் ரிட்ரைவ் அண்ட் அரே of file path for all .pdf file in the input folder directory using directory.get files. அதாவது வந்து உங்களுக்கு ஒரு ஃபைலாக வந்து டைரெக்ட்லேருந்து எடுத்துக்கும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸிங்னாலே வந்து பேக்கேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் என்ன பேக்கேஜ்னா PdfSharp.pdf அதேமாதிரி PdfSharp PDF.io இந்த ரெண்டு பேக்கேஜ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் யூஸிங்கில் பார்த்தீங்கன்னா PdfSharpோட PDF எடுக்கிறோம். செகண்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் யூஸிங்கில் வந்து PdfSharp.pdf.io தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து யூஸிங் PDF டாக்குமெண்ட் அவுட்புட் டாக்குமெண்ட் ஈக்குவல் டு நியூ PDF டாக்குமெண்ட், அதாவது நியூ PDF டாக்குமெண்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அது வந்து ஈச் ஃபைலாக எடுக்கிறாங்க. ஒரு PDF ஃபைல் 10 இருக்குன்னா 10ல் 1 by 1 தான் இருக்கும். இது வந்து லூப்பில் தான் கால் ஆகும். லூப்பில் கால் ஆகிட்டு ஒரு ஃபைலாக வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து PDF எடுக்கிறாங்க. ஸோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா create a new PDF document object named output document within a using statement to ensure that disposed properly after use. ஒரு ஃபைலாக வந்து எடுத்துகிட்டு ஒரே சிங்கிள் PDF ஃபைலாக வந்து இம்போர்ட் பண்ணுது, ஒரு ஃபைலாக வந்து இம்போர்ட் பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் PDF ஃபைல் இன் PDF ஃபைல்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஓவர் ஈச் PDF ஃபைல்
பாத் இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் இன் அரே. அந்த அரேயில் வந்து வாங்கிட்டு 1/5 வந்து இம்போர்ட் பண்ணிதான் இருக்குது. ஸோ 10 பிடிஎஃப் ஃபைல் இருக்குன்னா ஒரு சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலில் அது என்னென்னா 1/1 வந்து இம்போர்ட் பண்ணுது. அதான் வந்து அவங்க சொல்ல வராங்க. இது எப்படின்னா ஒரு வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டில் பண்ண வராங்க. அதுக்கான கண்டிஷன் என்னன்னா யூசிங் பிடிஎஃப் டாக்குமெண்ட் இன்புட் டாக்குமெண்ட் ஈக்குவல் டு பிடிஎஃப் ரீடர் டாட் ஓப்பன் பிடிஎஃப் ஃபைல் பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஓப்பன் மோட் டாட் இம்போர்ட். இதான் அந்த மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் வந்து உங்களோட இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் இன்டிஜர் ஐடிஎக்ஸ் ஈக்குவல் டு 0 ஐடிஎக்ஸ் லெஸ் தேன் இன்புட் டாக்குமெண்ட் டாட் பேஜ் கவுண்ட் ஐடிஎக்ஸ் ++ இதான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட் யூஸ் பண்ணி ஒரு ஃபைலாக வந்து இம்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதான் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஓப்பன் ஈச் பிடிஎஃப் ஃபைல் இம்போர்ட் மோட் விச் மீன்ஸ் த டாக்குமெண்ட் இஸ் ஓப்பன் ஃபார் ரீடிங் வித்தவுட் மாடிஃபிகேஷன்ஸ். த யூசிங் ஸ்டேட்மெண்ட் என்ஷூர் தட் த இன்புட் டாக்குமெண்ட் டிஸ்போஸ் ஆஃப்டர். ஸோ முடிஞ்சக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபைலாக வந்து நம்ம அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டில் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சிம்பிளாக சொல்ல வராங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா PdfSharp-உடைய நேம் ஸ்பேசஸ், லைப்ரரி ஃபைல்ஸ், அதோடைய கிளாஸஸ், இன்ஸ்டன்ஸ் கிளாஸஸ் இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த கோடே வந்து ஃபுல்லாக வந்து ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம அந்த பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் பண்ணலை அப்படின்னும் போது நமக்கு இந்த கோடு கண்டிப்பாக ரன் ஆகுது. ஸோ பேக்கேஜ் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. அதனால தான் பேக்கேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நமக்கு கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ ஒரு கோடாக வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபார் கண்டிஷன் கொடுத்தாலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸஸ் நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் எனக்கு இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா அவுட்புட் டாக்குமெண்ட் டாட் ஆட் பேஜ் இன்புட் டாக்குமெண்ட் பேஜஸ் ஐடிஎக்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஒன்றா க்ளோஸ் பண்ணுறோம். ஃபார் இன்டிஜர் ஐடிஎக்ஸ் ஈக்குவல் 0 ஐடிஎக்ஸ் லெஸ் தேன் இன்புட் டாக்குமெண்ட் பேஜ் டாட் ஈக்குவல் ஐடிஎக்ஸ் ++ இது வந்து ஐடரேட்டிவ் ஓவர் ஈச் ப்ராசஸ் இன்புட் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆப்பில் 1/1 வந்து ரன்னிங்கில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் டாக்குமெண்ட் டாட் ஆட் பேஜ் இன்புட் டாக்குமெண்ட் டாட் பேஜஸ் ஐடிஎக்ஸ் எதுனா ஆட்ஸ் ஈச் பேஜ் ஃப்ரம் த இன்புட் டாக்குமெண்ட் டு த அவுட்புட் டாக்குமெண்ட். இன்புட் டாக்குமெண்ட் வந்து வாங்கிட்டு அவுட்புட் டாக்குமெண்ட்டில் சேவ் ஆகிட்டே வரும். ஸோ ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எல்லா பிரேசஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் டாக்குமெண்ட் டாட் சேவ் அவுட்புட் ஃபைல். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணோன்னா சேவ் த அவுட்புட் டாக்குமெண்ட் டு த ஸ்பெசிஃபைட் அவுட்புட் ஃபைல் பாத்தில் சேவ் ஆகும். ஓகேவா? இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபைலை வந்து அறையில் வாங்கி 1/1 சேவ் ஆகும். சேவ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா கன்சோல் டாட் ரைட் லைன் என்னதுன்னா ஓப்பன் அண்ட் பேசிஸில் வந்துட்டு பிடிஎஃப் மெர்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லி எல்லா ஃபைலும் முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் என்ன பிடிஎஃப் மெர்ஜ்டு சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து காமிக்கும். ஓகேவா? ஓகே. என்னென்னா சக்ஸஸ்ஃபுல்லி என்ன சொல்லலாம் அவுட்புட் எ சக்ஸஸ் மெசேஜஸ் டு த கன்சோல் இண்டிகேட்டிங் தட் த பிடிஎஃப் ஹவ் பீன் மெர்ஜ்டுன்னு சொல்லி நமக்கு வந்து இண்டிகேஷன் காமிக்கும். அதுதான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிடிஎஃப் மெர்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? இந்த க்ளோசஸ் பேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளோசஸ் பே எதுக்குன்னா க்ளோசஸ் யூஸிங் பிளாக் ஃபார் அவுட்புட் டாக்குமெண்ட். ஃபஸ்ட் அவுட்புட் டாக்குமெண்ட் க்ளோசஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து க்ளோசஸ் த மெயின் மெத்தட் க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் க்ளோசஸ் த ப்ரோக்ராம் கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து க்ளோசஸ் த மெர்ஜ் பிடிஎஃப் கன்வெர்ட்டர். ஸோ வந்து நம்ம எப்போப்பெல்லாம் ப்ரீசஸ் ஓப்பனோ அது எல்லாமே கண்டிஷன்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் க்ளோசஸ் பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட்டுக்கு வந்து பேசிக் கோட் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்க்கலாம். பேசிக் கோட் எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேம் ஸ்பேசஸ் லைப்ரரி. ஸோ யூஸிங் PdfSharp.pdf and using PdfSharp.pdf.io are namespaces from the PdfSharp library. Okay, so which provide classes for creating and manipulating PDF document காக தான் இந்த ரெண்டு பேக்கேஜ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து நேம் ஸ்பேசஸ் அண்ட் லைப்ரரின்னு சொல்ல வராங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங். ஃபைல் ஹேண்ட்லிங் என்ன ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணோன்னா டேரக்டரி டாட் கெட் ஃபைல்ஸ் இன்புட் ஃபோல்டர் ஓப்பன் க்ளோஸ் தட் இஸ் ஓப்பன் க்ளோஸ் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா star.pdf தான் நம்ம அந்த பிடிஎஃப் ஃபைல் மட்டும் தான் எடுக்கிறோம். வேறு எந்த ஃபைலும் எடுக்கல. நீங்கள் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் ஃபைல் போட்டால் கூட டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து ஃபைல் ஹேண்டில் டேரெக்ட்லேருந்து எடுக்காது. ஏன்னா இது மட்டும் தான் எடுக்கும். ஓகே, இது என்ன பண்ணோன்னா retrieve all PDF files from the specified input directory allowing the program to process each one. ஏன்னா இது லூப்பில் தான் ரன் ஆகும். லூப்பில் ரன் ஆகும்போது ஒரு ஃபைலாக தான் எடுத்துக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட் எப்படி கிரியேஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நியூ பிடிஎஃப் டாக்குமெண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, அதான் வந்து நியூ இன்ஸ்டன்ஸ். இதில் என்ன பண்ணோன்னா கிரியேட் a new and empty PDF document that will serve the merged output. ஸோ இது வந்து empty PDF ஓப்பன் ஆகிட்டு அதில் தான் வந்து டேட்டாலாம் சேவ் ஆகிட்டு அது மெர்ஜ்டு அவுட்புட் அவங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து நம்மளுடைய அவுட்புட் அரேயில் வந்து சேவ் ஆகும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பனிங் எக்ஸிஸ்டிங் பிடிஎஃப். அதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணோம்னா PDF reader dot open PDF file PDF document open mode import. So open each existing PDF file in import mode, enabling the program to read its content without modifying. ஸோ நம்ம ஒரு பிடிஎஃப் ஃபைல்லேருந்து 10 பிடிஎஃப் இருக்குன்னா 10 பிடிஎஃப் உடைய
டேட்டாவும் எடுத்துகிட்டு ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக மெர்ஜ் ஆகுது. மெர்ஜ் ஆகும்போது நம்மளுடைய கண்டென்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் வந்து இந்த ஓப்பனிங் எக்ஸிஸ்டிங் பிடிஎஃப் இந்த கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அது என்ன கமெண்ட்னா pdf reader டாட் ஓப்பன் pdf ஃபைல் டாட் pdf டாக்குமெண்ட் ஓப்பன் மோட் டாட் இம்போர்ட், இதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் ஐட்ரேஷன் அண்ட் அடிஷன். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து the for loop iterates through each page of the input PDF and output document dot add page input document pages idx. அதை வந்து நான் அரேயில் வாங்குறேன், idx அரே வந்து க்ரியேட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. adds each page to the output document. ஸோ ஒரு டாக்குமெண்ட் வந்துட்டு ஈச் பேஜில் ஆட் பண்ணுறது தான் அந்த அரேயில் வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேவிங் த மெர்ஜ்டு பிடிஎஃப். அதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணோன்னா அவுட்புட் டாக்குமெண்ட் டாட் சேவ் அவுட்புட் ஃபைல். அதில் என்னதுன்னா சேவ் த நியூலி கிரியேட்டட் பிடிஎஃப் டாக்குமெண்ட் டு த ஸ்பெசிஃபைட் அவுட்புட் அவுட்புட் பாத்தை பற்றி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். த யூசிங் ஸ்டேட்மெண்ட் என்ஷூர் தட் த ரிசோர்ஸ் ஆர் ப்ராப்பர்லி டிஸ்போஸ்ட் டு ஆஃப்டர் யூஸ். ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண சொல்கிறாங்க. ப்ரிவென்ட்லி மெம்பர்லி லீக்ஸ் அண்ட் அதர் ரிசோர்ஸஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்ல வராங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெமோஸ்ட்ரேஷனுக்கு போயிடலாம். எல்லாம் மினிமைஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார்ட்டில் போய்ட்டு விசில் ஸ்டூடியோ டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் அடிச்சிருங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோடை ஒரு வாட்டி பார்த்துடலாம். இதான் மெர்ஜ்டு பிடிஎஃப் கன்வெர்ட்டருடைய கோடு இது. ஸோ இதுக்குள்ள இது எல்லாமே வந்து ஹெடர் ஃபைல்ஸ் தான். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ண போகிறோம்னா pdfsharp.pdfsharp.io அதான் வந்து நம்மளுடைய பேக்கேஜ். நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மெர்ஜ்டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர் நம்ம சொல்கிறோம். இன்டர்னல் இதான் வந்து இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம். ஸ்டாட்டிக் வாய்ட் அண்ட் ஸ்ட்ரிங் டாட் ஆர்மி தான் வந்து மெயின் ப்ரோக்ராம் இது. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரிங் இன்புட் ஃபோல்டர் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி அவுட்புட் ஃபைல் பார்த்தீங்கன்னா அவுட்புட் மெர்ஜ்டு பிடிஎஃப் நேம் சேவ் பண்ணியிருக்கோம். இன்புட் பார்த்தீங்கன்னா இன்புட் மெர்ஜ்டு பிடிஎஃப் சொல்லி நம்ம வந்து ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. நம்ம சேவ் ஆகும்போது எப்படி சேவ் ஆகணும், அவுட்புட் மெர்ஜ்டு பிடிஎஃப்பில் மெர்ஜ்டு பிடிஎஃப்ன்ற பிடிஎஃப் ஃபைலாக தான் க்ரியேட் ஆகி நம்ம சேவ் ஆகும். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஸ்ட்ரிங் பிடிஎஃப் ஃபைல் டைரக்ட் கெட் ஃபைல்ஸ் இன்புட் ஃபோல்டரில் ஸ்ட்ரிங்கில் ஒரு ஃபைலாக தான் வாங்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு யூசிங் பிடிஎஃப் டாக்குமெண்ட் அவுட்புட் டாக்குமெண்ட் ஈக்குவல் டு நியூ பிடிஎஃப் டாக்குமெண்ட். இதை வந்து நியூ பிடிஎஃப் டாக்குமெண்ட் நியூ இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு லூப்பில் வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஃபைல்ஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ யூஸிங்னாலே பேக்கேஜ் தான். ஸோ உங்களுக்கு PdfSharp பேக்கேஜ்லேருந்து ஒன் வேணும் வைப்பாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் யூஸிங் பார்த்தீங்கன்னா PdfSharp.pdf.io பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டில் யூஸ் பண்ணுறாங்க. யூஸிங் பிடிஎஃப் டாக்குமெண்ட் இன்புட் டாக்குமெண்ட் பிடிஎஃப் ரீடர் டாட் ஓப்பன் பிடிஎஃப் ஃபைல் பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஓப்பன் வித் மோட் டாட் இம்போர்ட் இருக்கு இல்லையா. இம்போர்ட் மெயின் என்ன பண்ணால் ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய ஒரு ஃபைலாக இடத்துல வந்து ஒன் பை ஒன்னாக இன்புட் ஆகும். ஓகேவா. அது எப்படின்னா ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட் முடிஞ்சக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவுட்புட் டாக்குமெண்ட் டாட் சேவ் அவுட்புட் ஃபைல்ன்ற இதில் வந்து சேவ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எல்லா ஃபைலும் வந்து உங்களுக்கு மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரைட் லைனில் PDF மெர்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேஷன் காமிக்காங்க. ஓகேவா. ஸோ எல்லா ஃபைலும் முடிஞ்சக்கப்புறம் தான் வந்து இந்த இண்டிகேஷனே காமிக்கும். ஓகேவா. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் PdfSharp பேக்கேஜ் இல்லை அப்படின் போது கண்டிப்பாக ரன் ஆகாது. ஓகே, இதெல்லாம் பேஸ்டு வந்து இன்டர்னல் கிளாஸஸ் இன்டர் கிளாஸஸோடைய இன்ஸ்டன்ஸ் அதோடைய லைப்ரரி ஃபைல்ஸ், இது இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து 1/1 உடைய நேம் ஸ்பேசஸ், அதேமாதிரி இன்டர்னல் கிளாஸ் ஸ்டாட்டிக் வாய்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட், அதேமாதிரி யூஸிங் அந்த PDF டாக்குமெண்ட்ஸ் லினியர் டாக்குமெண்ட்ஸ் இதான் வந்து வெஜ் PDF டாக்குமெண்ட்டுடைய மெயின் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாமே. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்டில் போய் விசில் ஸ்டுடியோ கொடுத்துட்றேன். ஸோ அதில் வந்துட்டு நம்ம கிரியேட் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிடலாம். கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் கொடுத்துடலாம். இந்த ஸ்டார்டிங் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த அதில் வந்து என்ன கொடுக்கலாம்னா சர்ச்சிங்கில் வந்து .NET ஃப்ரேம்வொர்க் நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா கன்சோல் டாட் ஆப்பில் வந்துட்டு C# விண்டோஸ் கன்சோல் அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ப்ராஜெக்ட் நேம் டைப் பண்ணிடலாம். என்ன ப்ராஜெக்ட் கொடுக்கலாம்னா மெர்ஜ்டு PDF கன்வெர்ட்டர் யூஸிங் பேக்கேஜ். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிரியேட் கொடுத்துடலாம்.
வெயிட் பண்ணுவோம். பேக்கெண்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த கோடிங் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே இன்டர்னல் கோடிங் ப்ரோக்ராம்ஸ் தான் அது. ஓகே, எல்லாம் பேக்கேஜ் பேஸ்டு உள்ள கோடிங் தான் அது. ஓகே, ஏன்னா நம்ம நார்மலாக பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் எல்லாமே எழுதணும். பட் இது பேக்கேஜில் இருக்கும்போது என்ன கண்டிஷன்ஸ் லைப்ரரி எல்லாமே அதில் வந்து இன்பில்டாக இருக்கும். ஓகேவா, அதை பேஸ் பண்ணி ரன் ஆகும். ஓகேவா. ஓகே, இப்போது வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் கோடு வந்து டிஃபால்ட்டாக ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா மெயின் பேக்கேஜ் தான். ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே பேக்கேஜ் வந்து முன்னாடி அங்கே தான் போடணும். நம்மளுடைய ஹெடர் ஃபைல்ஸ்க்கு அப்புறம் தான் போடணும். நம்மளோட நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா PDF கன்வெர்ட்டர் யூஸிங் பேக்கேஜ் மெயின் பேஸ் நெக்ஸ்ட் இன்டர்னல் கிளாஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வாய்ட் மென்ஸ்டிங் டாட் ஆர்குமெண்ட் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு கோடை தான் காப்பி பண்ணணும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அதில் தான் பேஸ்ட் பண்ணணும். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எரர் காமிக்கும், 7 எரர்ஸ் வருது. ஏன் அப்படின்னா நம்ம பேக்கேஜ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலை. ஸோ PdfSharp பேக்கேஜ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் டூல்ஸில் போய்ட்டு நியூகேட் பேக்கேஜ் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேனேஜ் நியூகேட் பேக்கேஜஸ் ஃபார் சொல்யூஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரௌஸ் இருக்குல்லையா, ப்ரௌஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து PdfSharp டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் ஃபஸ்ட் ஒன்று வருது பாருங்கள், அதான் இம்பார்ட்டன்ட், அதான் பேக்கேஜ். PdfSharp கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்கும், ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ என்ன பேக்கேஜ் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஓகேவா. ஸோ ஒரு ஃபைல்ஸாக வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டாலேஷன் ஆகும். சரி, முடிஞ்ச அளவு நீங்கள் லைசன்ஸ் வெர்ஷன் வாங்கிக்கோங்க. இது எல்லாமே வந்து ட்ரையல் வெர்ஷன் தான். இது நமக்கு கொஞ்ச நாள் தான் கொடுப்பாங்க. நீட்ஸ் இருக்கும், வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம லைஃப் லாங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் எதுவுமே இல்லை, வார்னிங்ஸ் எதுவுமே இல்லை, 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேக்கேஜ் நம்மளுடைய கோடிங்கில் வர போயிடலாம். ஃபஸ்ட் வந்து ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பில்டில் போய்ட்டு பில்ட் சொல்யூஷன் கொடுத்துடலாம். ஓகே, பில்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ஃபோல்டர் டைரக்டிவ் ஒரு செக் பண்ணி பார்த்துலாம். ஓகேவா. ஸோ இதான் வந்து என்னுடைய இன்புட் மெர்ஜ் PDF ஃபைல். இது நெக்ஸ்ட் வந்து இது வந்து அவுட்புட் மெர்ஜ் PDF ஃபைல். இது தட் இஸ் டைரக்டரி. இது ஸோ இன்புட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன்னா மந்த்லி பட்ஜெட், அதுக்கப்புறம் அவுட்புட் JPG. இந்த மந்த்லி பட்ஜெட் பண்ணலாம், அவுட்புட் JPG. இந்த 2 PDF ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த 2 PDF ஃபைலை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2 PDF ஃபைல் நான் வந்து மெர்ஜ் பண்ணி ஒரே சிங்கிள் ஃபைலாக மாற்ற போகிறேன். ஓகேவா. ஸோ எப்படி நம்ம சேவ் ஆனால் அந்த அவுட்புட் மெர்ஜ்டு PDFன நேமில் தான் வந்து சேவ் ஆகும். ஓகே. ஸோ டிபாக்ல போய் நம்ம ரன் பண்ணிக்கலாம். பேக்கெண்டில் வந்து உங்களுக்கு வந்து கோடிங் ரன் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணோம். ஓகே, PDF மெர்ஜ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு பார்த்தீங்களா. ஓகே, ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய டைரக்டரி போயிடலாம், அவுட்புட் டைரக்டரி போயிடலாம். இப்போ பாருங்கள், மெர்ஜ்டு சொல்லி ஒரு PDF ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கா. ஓகே, எஸ், க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃபைலை வந்து இப்போ மெர்ஜ் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெர்ஜ்டு ஃபைலில் வந்துட்டு மந்த்லி பட்ஜெட் பிளானரும் என்னுடைய அந்த JPG ஃபைல் இருக்கு இல்லையா, லாஸ்ட் கிளாஸ் பண்ண போகிறேன், அந்த ஃபைலை வந்து 2 PDF ஃபைலை வந்து ஒன்றா மெர்ஜ் ஆகிட்டு சிங்கிள் ஃபைலாக வந்து எனக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஆயிடுச்சிங்களா. ஓகே, சூப்பர். ஸோ இவ்வளோ தான், சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.